டேஸ்டியான சுண்டக்காய் குழம்ப எப்படி மண்சட்டியில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் சுண்டக்காவை அம்மிக்கல்லில் சதைச்சி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க சீட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, சுண்டக்காவை கத்தியால் 2 கட் பண்ணிக்கோங்க. பட் இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பட் நமக்கு எந்த சீடுமே வேஸ்ட் ஆகாமல் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அம்மிக்கல்லை வச்சு சதைக்கிறத விட இப்படி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல்லு பூண்டு, மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம். எண்ணி ஒரு 4, 5 வெந்தயம் மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப போட்டால் கசப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பூண்டு, அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஆனியனை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நிறைய பேர்த்துக்கு இந்த தக்காளி இருக்கிறது பிடிக்காது. அப்போ நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி அந்த தக்காளி மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும்போது தக்காளி இருக்க தடையுமே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த டிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கணும். சுண்டக்காவை ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்த புளியும் அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பாலும் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான சுண்டக்காய் ரெசிபி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சுண்டக்காவை விரும்ப மாட்டாங்க. பட் ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.